something peculiar. வணக்கம். நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்கள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ சமீப காலத்தில பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய சினிமால நெறைய த்ரில்லர் மூவிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மலையாள சினிமால எப்பயுமே உண்டு. அது கிட்டத்தட்ட அவங்க 40 வருஷமா த்ரில்லர் மூவி நிறையவே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தெலுங்குல, கன்னடத்தில இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய த்ரில்லர அடிப்படையா கொண்டு சினிமாக்கள் வருது. நம்ம தமிழ்நாட்டில புதுசா வரக்கூடிய டைரக்டர்ஸும் வந்து தெலுங்கு ஏதாவது த்ரில்லர் மூவிஸ வந்து ட்ரை பண்றாங்க. த்ரில்லர்ல நெறைய வகைகள் இருக்கு. அதாவது வந்து கிரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற மாரி நெறைய த்ரில்லர் வகைகள் வந்து இருக்கு. அதுல வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த இப்ப சமீப காலத்துல எல்லா இதுலயும் பேசக்கூடிய அந்த செக்ஸ் பேஸ் பண்ண த்ரில்லர் படங்களும் நெறைய வந்திருக்கு. இந்த மாரி ஒரு அடிப்படையில வந்திருக்க ஒரு த்ரில்லர் படம் தான் தீயவர் குலை நடுங்க அப்படின்ற ஒரு படம். இந்த படத்த வந்து தினேஷ் என்பவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. தினேஷ் என்பவர் டைரக்ட் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து முக்கிய கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. நம்ம வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்ல வந்து பண்ணியிருக்காரு. வேலராமமூர்த்தி பண்ணியிருக்காரு. ராம்குமார் சிவாஜி கணேசன் பண்ணியிருக்காரு. இப்படி நெறைய கேரக்டர்ல இந்த படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு? Crime is the extension of consequences. So ஒட்டுமொத்தமா சேர்த்து கவனிச்சிட்டேன். That's enough மகடபதி. நீங்க ஏதோ முடிவு பண்ணி தான் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு, ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் சொல்லலாம். அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு குழந்தை வந்து இறந்து போகுது. குழந்தைன்னு சொல்றது ஒரு 13 வயசு குழந்தை, பெண் குழந்தை இறந்து போகுது. அதாவது எப்படின்னா, மேல இருந்து கீழ வந்து தவறி இறந்து போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர் வந்து இறந்து போறாரு. சரி அப்படின்னு இந்த கேஸ வந்து விசாரிக்கிறதுக்காக நம்ம அர்ஜுன் வர்றாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் வந்து விசாரிக்கிறாரு. அவர் வந்து யார கார்னர் பண்றாருன்னா, நம்ம ராம்குமார் சிவாஜி கணேசன் இருக்காரு இல்லையா? அவர் வந்து ஒரு பெரிய பில்டரா இருக்காரு. அந்த அபார்ட்மெண்ட்ட கட்டினவரே அவர் தான் இருப்பாரு. அதாவது அந்த ஒட்டுமொத்த அந்த அபார்ட்மெண்ட்ட கட்டினவரே அவர் தான் இருப்பாரு. அவர் ஈகிள் பில்டர்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அவர போய் விசாரிக்கிறாரு. இவருடைய விசாரணை பண்ணிட்டு இருக்கப்பயே, இவர் வந்து இந்த ராம்குமாரும் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேரும் அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய காவலாளியும், அதாவது என்னதுன்னா, அப்ப அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த லாண்ட்ரி கடை வச்சிருக்கிறவரும் கொல்லப்படுறாங்க மர்மமான முறையில. இந்த கொலையெல்லாம் யார் செஞ்சது? அப்படிங்கிறத இந்த படம் சொல்லுது. ஒரு த்ரில்லர் மூவிஸோட வெற்றி அப்படின்னு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 15 நிமிஷத்துல தான் அந்த படத்தினுடைய யாரு கொலைகாரன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கான காரணம் அதிகபட்சம் போனா 15, 20 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிக்கணும். சரி இல்ல நீங்க வந்து ஒரு கொலைகாரர்கள முன்னாடியே காட்டிட்டோம். இல்ல நம்ம ஆரம்பத்திலேயோ படத்தின் நடுவுலயே காட்டிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் படம் நகர்ற விதத்த வந்து நல்லபடியா கொண்டு போயிருக்கணும். இந்த 2மே இந்த படத்துல இல்ல. நீங்க திருஷ்யம் படம்னா பார்த்திருப்பீங்க. மோகன்லால்லாம் வந்து அந்த கொலைகள்லாம் வந்து மோகன்லால் வந்து வீட்ல இருக்கிறவங்க இந்த கொலைகள் பண்ணியிருப்பாரு. அந்த கொலைய வந்து அவங்க எப்படி மறைக்கிறாங்க அப்படிங்கிறதுல அந்த படம் வந்து போயிருக்கும். அதாவது வந்து கொலையாளி யாருன்றது நமக்கு தெரியும். ஆனா, அத எப்படி மறைக்கிறாங்கன்றது தான் அந்த படத்தினுடைய வெற்றியா இருக்கும். சரி இந்த மாரி ஏதாவது ஒண்ணு இருக்குமா அந்த படத்துல பார்த்தா, அதுவும் இல்ல. அதாவது கொலைகாரங்க யாருன்ற ஒரு சஸ்பெக்ட்ஸ்னா நமக்கு இன்ட்ரோலயே குடுத்துடுறாங்க. அவங்களே தான் கொலைகாரங்களாவும் இருக்கான்றபோது என்ன ஒரு த்ரில்லர் இருக்க முடியும்? அதே மாரி படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து இந்த படம் எதை நோக்கி போகிறது? இந்த கொலைக்கான காரணங்களும் 50% நமக்கு புரிஞ்சிருது. இன்ட்ரோல முடிஞ்சு ஒரு 10 நிமிஷத்திலேயே இதுதான் அ கொலைக்கான காரணம் அப்படிங்கிறதும் உறுதிப்படுத்தப்படுது. இவங்க தான் இந்த கொலை பண்ணியிருக்காங்கன்னு அவரே முன்னாடியே டிக்ளேர் பண்ணிடுறாரு. அப்புறம் என்ன இது ஒரு த்ரில்லர் மூவிக்கான அனுபவங்கள் வந்து எப்படி இருக்கும்? அப்படின்றதே நமக்கு தெரியல. ஆக்ஷன் கிங் இருந்தாலே கண்டிப்பா சண்டை இருக்கணுன்றதுக்காக செயற்கையாவே வந்து டைரக்டர் வந்து ஒரு சண்டை காட்சிய வந்து படத்துல வந்து திணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு சண்டை நடக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப செயற்கையா திணிக்கப்பட்டது. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து மிக சிறப்பா ஆக்டிங்கும் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். அவர்ட்ட இருந்து இன்னும் நெறைய நடிப்ப வந்து இந்த வாங்கியிருக்கலாம். இந்த டைரக்டர் அதெல்லாம் இத வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி வந்து டாப் ஆங்கிள்ல வந்து ஒரு விஷயத்த காட்டினாலே அது வந்து பிரம்மாண்டம்னு நெனச்சுட்டாங்க போல இருக்கு. அந்த ஈகிள் அபார்ட்மெண்ட்ன்றத மேல ஈகிள வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்துட்டா நமக்கு வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒளிப்பதிவ பண்ணிட்டாங்க போல இருக்கு. அப்படின்றது நாம வந்து நினைக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னு இவங்க வந்து நினைச்சிருக்காங்க. ஒளிப்பதிவுல நெறைய நுட்பங்கள் இருக்கு. ஆங்கிள்ஸ் மட்டும் இல்லாம லைட்டிங் இருக்கு. ஒரு விஷயத்த எப்படி நம்ம வந்து சொல்றோம், ஒரு விஷயத்த ஒரு கேரக்டர் எப்படி அந்த அந்த இடத்துல காட்டுறோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு நமக்கு வந்து சொல்றதுக்கான ஒரு பேட்டர்ன் தான் இருக்கு. நம்ம பார்த்துட்டீங்கன்னா விளையாட்டா சொல்லுவாங்க, பிசி ஸ்ரீராம் படம்னா வந்து எப்பயுமே இருட்டுல இருப்பாரு அப்படின்ட்டு. அது இருட்டுல எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தேடு கிடையாது. ஏன்னா எப்பவுமே பிசி ஸ்ரீராமனுடைய ஒளிப்பதிவு என்பது ஒரு விஷயம். அவருக்கான ஒரு ஃபார்முலாவ அவர் வச்சிருந்தாரு. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒளிப்பதிவா இருக்கும். அதே பிசி ஸ்ரீராம் வந்து யாவரும் நலம்ன்ற ஒரு படம் வந்தது. அதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆங்கிள்லும் அந்த லிஃப்ட் மேல போயிட்டு கீழ வரும். அப்பயே பகீர்னு பேய் வந்துருமோ அப்படின்ற பயம் வந்து உள்ளுக்குள்ள வரும்.
அந்த மாரி நெறைய விஷயத்த வந்து ஒரு ஆங்கிள் மூலமா அத வந்து கம்யூனிகேட் பண்ணியிருப்பாரு. எப்ப பார்த்தாலும் டாப் ஆங்கிள்லயே வச்சுட்டு ஒரு பிரம்மாண்டத்த காட்டிட்டா, பிரமாதமான ஒளிப்பதிவு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிருவாங்கன்ட்டு இவங்க ஏதோ நெனச்சுட்டு படத்துல பண்றாங்க. அப்படிதான் இருக்கு இந்த டிஓபி எல்லாம். எனக்கு சட்டத்தை காப்பாற்றவும் தெரியும், சட்டத்திலிருந்து காப்பாற்றவும் தெரியும். யார் சார் அவன்? பின்னணி இசை வந்து பின்னணி இசை பின்னணியிலலாம் இருக்கணும். ஆனா இந்த படத்துல என்னன்னா, அவங்க டயலாக பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இசை பெரிய அளவுல வந்து நமக்கு கேட்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் படத்துல வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டா இருக்கு. அர்ஜுன் எப்பயும் மாரி நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாரி ஐஸ்வர்யா ராஜேஷும் நல்லா நடிச்சிருக்காங்க. சிவாஜியின் மகனான ராம்குமார் சிவாஜி கணேசனும் நல்லா பண்ணியிருக்காரு. கேரக்டர்லாம் நல்லா தான் இருந்துக்கு. நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அவங்க ரோல் அவங்க பண்ணிட்டாங்க. ஆனா இந்த படத்துல வந்து ஒரு த்ரில்லருக்கான க ஸ்ட்ராங்கான கதை இல்ல. ஏன்னா, இந்த படத்துல பட்டிருக்குள்ள அந்த ஒன் லைன் இருக்கு இல்லையா? அதாவது அதாவது என்ன சொல்றது? அ அதாவது நம்ம குழந்தைகளுக்கு எதிரா பாலியல் வன்முறை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற எல்லா த்ரில்லர் படத்தும் அதான் கத. கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் த்ரில்லர் மூவில் வந்து இந்த மாரி பாலியல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள அடிப்படையாகக் கொண்டு தான் வருது. வே நம்ம மலையாள படம்லாம் நம்ம பார்த்திருப்போம். நெறைய வித்தியாசமான த்ரில்லர் அவங்க ஜானர்லாம் யோசிக்கிறாங்க. வேற மாரி ஆங்கிள்ல இருக்காங்க. ஒரு கிரைமுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. நெறைய இடங்கள்ல அவங்க ஃபீல்டுல போய் ஒர்க் பண்றாங்க. இப்ப வந்து ஒரு ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. இப்படி வந்து நெறைய கிரைம் த்ரில்லர் வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணிட்டு தான் அந்த கிரைம் த்ரில்லர் படங்கள் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ் இளைஞர்களுக்கு வந்து த்ரில்லர் மூவிலாம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட இந்த மாரி ஃபீல்டு ஒர்க் போய் பண்ணி, எந்த மாரி விஷயங்கள் இருக்குன்னு கத்துட்டு எடுத்தா நல்ல படங்கள குடுத்துக்கலாம். மத்தபடி இந்த படத்த பத்தி நம்ம தீயவர் கொலை நடந்த படத்த பத்தி என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனா, இந்த இயக்குனர் வந்து சரியா இவர வந்து பயன்படுத்தலன்னு தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு நல்லா டைட்டில் குடுக்க அவருக்கு கிடைச்சிருச்சு. ஆனா வந்து நல்ல டைட்டிலுக்கு ஏத்த மாரியான ஒரு கதையும், திரைக்கதையும், ஒளிப்பதிவும், பின்னணி இசையும் இல்ல. அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அதாவது வந்து கேஸ்ட்ட கரெக்ட்டா முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கான ஒரு இத வந்து அவரால குடுக்க முடியல இயக்குனரால. இந்த படம் இதெல்லாம் கரெக்ட்டா வந்திருந்தா, தீயவர் கொலை நெடுங்க உண்மையாவே நம்ம அந்த படத்த பார்த்து அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். மத்தபடி இந்த படத்த பார்க்கும்போது எந்த நடுக்கமும் வரல. ஒரு சாதாரண படம் மாரி தான் இந்த படம் கடந்து போகுது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதுகளுக்காக.